கடவுளும் காகமும். ஒரு நாள் ஒரு சாமியார் சன்னியாசியாக பல பிரதேசங்கள் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்திருந்த போது அருகில் ஒரு காகம் வந்து அமர்ந்தது. அந்த காகம் மிகவும் அலட்சியமான தோற்றத்தில் இருந்தது. இறகுகள் குழப்பமாக, கண்கள் சோர்வாக அது சாமியாரை நோக்கி பேசத் தொடங்கியது. காகம்: சாமியே, என் வாழ்க்கையில் என்ன தவறு? நானும் பறக்கிறேன், உண்ணுகிறேன், ஆனால் யாரும் எனக்கு அன்பு காட்டுறதில்லை. எல்லோரும் என்னை பார்க்காமலே தள்ளி போயிடுறாங்க. என் பிறவிக்கு இது தண்டனையா? சாமியார் புன்னகையுடன் பார்த்தார். மெதுவாக கையில் ஒரு சில வெண்மணிகள் எடுத்தார். ஒரு சிறிய கிண்ணத்தில் நீர் ஊற்றி அந்த வெண்மணிகளை போட்டார். பிறகு காகத்திடம் சொன்னார், இந்த வெண்மணிகள் தண்ணீரில் துள்ளிக்கிட்டு விளையாடுகின்றன. ஆனாலும் தண்ணீர் தன்னந்தனமாக அமைதியாக இருக்கிறது. நீ யாராக பிறந்தாய் என்பதல்ல, நீ என்ன செய்தாய் என்பதே முக்கியம். ஒரு காகமாக இருந்தாலும் நீ ஒருவருக்கு அரிசி கொண்டு கொடுத்தால் அது தூய சேவையாகும். காகம் என்றால் யமதூதன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வீட்டில் காகம் வந்தால் நம் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள் என்று நம்புகிறோம். பிறவியே தவிர உன் செயல்தான் உன் ஆன்மீகத்தை நிர்ணயிக்கிறது. அந்த காகம் கண்களில் ஈரத்துடன் பறந்தது. இனி அது சோம்பலாக இல்லை. சாமியாரும் மெதுவாக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இந்த கதையின் ஆன்மீக பாடம்: பிறவி எப்படி வந்தது என்பது முக்கியமல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் கடவுள் பார்க்கிறார். ஒரு கீழ்மையான உருவமாக இருந்தாலும் உயர்ந்த பணியை செய்ய முடியும். ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மா இருக்கிறது. அந்த உணர்வை உணர்ந்தவனுக்கே உண்மையான ஆன்மீகம். நன்றி.